نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فمن أخذه أخذ بحظ وافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த அரங்கில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவினுடைய தலைவர், இந்த ஜாமியாவினுடைய தலைவர் சாதிக் ஹாஜியார் அவர்கள், சங்கைக்குரிய செயலாளர் அமானுல்லா ஹாஜி அவர்கள், நிறைவாக நன்றி உரை சொல்ல இருக்கிற மதரசாவினுடைய பொருளாளர் ஹாஜி அவர்கள், ரப்பானி மௌலவி அவர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நெறியாளுகையோடு நடைத்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரியினுடைய ஷேகுல் ஜாமியா மாவட்ட காசி ஹசரத் கிபிலா தாமத் பரகாத்துஹும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய கண்ணியத்திற்குரிய பேராசிரியர்கள், மண்பை பேரவையினுடைய மாண்பார்ந்த உலமா பெருமக்கள், மூத்த முன்னோடிகள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மார்க்க அறிஞர்கள், சமுதாய பிரமுகர்கள், இன்னமும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், இந்த ஊரின் பல்வேறு ஜமாத்துகளை சார்ந்தவர்கள், வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள், பட்டம் பெறும் அன்பு மௌலவிகள், இளவல்கள், அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், மொத்தத்தில் அத்தனை பேருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வியை குறித்து ஒரு அழகான சிறப்புரையை மாநில தலைவர் PAK ஹஜ்ரத் அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற இந்த நிலையில், ஆண்டுதோறும் இங்கே பேசுபவன் என்கிற அடிப்படையில் ஒரு சில செய்திகளை மாத்திரம் மௌலவிகளின் வழியாக உலமாக்களுக்கும் அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் சொல்ல வேண்டிய கடமையில் நான் உங்களுக்கு முன்னாலே நிற்கிறேன். அநேகமாய் தமிழகத்தில் பட்டமளிப்பு விழாவிலே உட்காருவதற்கு இடமில்லை என்கிற ஒரு சூழல் அநேகமாய் இந்த ஊருக்கும் இந்த மதரசாவுக்கும் மட்டும் இருப்பதாக நினைக்கிறேன். 1862, இப்போ 2025, ஒரு நீண்ட பயணம், சற்றேறக்குறைய 163 ஆண்டுகள், 162 வருஷம் முடிஞ்சிருக்கு. அதுல சரிபாதி 81 வருஷம் பட்டமளிப்பு விழாவும் நடந்திருக்கிறது. 162 வருஷங்களை நிறைவு செய்து 81 பட்டமளிப்பு விழாவை கண்டிருக்கிற தமிழகத்தினுடைய ஒரு மூத்த அரபி கல்லூரியில்
நான் கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி இருக்கிறேன், லால்பேட்டை ஜல்சாவிலே பேசப்படுகிற ஒரு செய்தி என்பது தமிழகம் முழுக்க பேசப்படுகிற ஒரு செய்தி. ஏன்னா இந்த தமிழகத்தின் எல்லா மாவட்டமும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது, எல்லா மாவட்டமும் இருக்கிறது. தமிழக முஸ்லிம்களுக்கு சென்று போய் சேர்க்க ஏதாவது செய்தி இருந்தால் இங்கே சொன்னால் போதும், அத்தனை மாவட்டத்தின் உலமா பெருமக்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த கூட்டத்தை கபூல் செய்வானாக. பட்டம் பெறுகிற மௌலவிகள் அவர்களின் வாழ்வு முழுக்க தீன் பணி ஆற்ற அல்லாஹ் கிருபை செய்வானாக என்கிற நல்ல துவாவோடு நான் என் வார்த்தைகளை துவங்குகிறேன். மௌலவிகளே, ஒரு 7 ஆண்டு காலம் ஃபாசில் ஓதுபவர்கள், 8 ஆண்டு காலம் இவ்ஸும் சேர்த்து ஓதுபவர்கள், இன்னும் ஒரு 10-11 வருஷ காலமோ நாம் கல்வி காலத்தை முடித்திருக்கிறோம். மதரசாக்கள் என்பது 1400 வருஷத்திற்கு மேலான பாரம்பரியத்தை உடையது. உங்களுக்கு தெரியும், மதரசாக்களினுடைய தோற்றம் மக்காவினுடைய அர்கம் மதரசாவிலிருந்து தொடங்கியது, மதீனாவின் சுஃபா மதரசாவிலிருந்து தொடங்கியது. அன்றைக்கு மதீனாவினுடைய திண்ணையிலே தொடங்கி இந்த லால்பேட்டை திண்ணை வரைக்கும் ஒரு 1500 வருஷ பாரம்பரியம் இந்த மதரசாக்களுக்கு உண்டு. ஏதோ திடீரென்று முளைத்ததோ, யாரோ உருவாக்கியதோ, நவீன கால சிந்தனையோ அல்ல. மதரசாக்கள் என்பது அல்லாஹுவின் சிந்தனை, மதரசாக்கள் என்பது ரசூலின் சிந்தனை, மதரசா என்பது நபிமார்களுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு காலம் இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்வி காலத்தை இன்றைக்கு பாரமாக கருதுகிறோம். 7 வருஷம் ஓதணுமா, 10 வருஷம் ஓதணுமா? நமக்கு முன்னாடி உள்ளவங்க ஓதுனதை விட நாம ஓதுறது ரொம்ப கம்மி. இப்பெல்லாம் 7 ஆண்டை 6 ஆண்டாக குறைத்தால் அங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமா போகுது. நான் யாரையும் குறை சொல்லல. 6 5 ஆக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமா போகுது. சமீபத்துல சில பேர் 3 ஆக்கி பார்க்கலான்னு ஆக்கி பார்த்தாங்க, அங்க அதை விட கூட்டம் வருது. சமீபத்துல ஏன் நீ மதரசாவுக்கு வர்ற, வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல படிச்சிரு, நான் பட்டம் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த கல்வி காலம் ரொம்ப லாங் டேர்ம் என்று நினைக்கிறோம், நீண்ட தொலைவு இல்லை. 7 வருஷமானாலும் 10 வருஷமானாலும் ஆக குறைவு. திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளராக அறியப்படுகிற அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க உஸ்தாத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கால்ல விலங்கு போட்டு சுமார் 25 வருஷம் ஓதி கொடுத்துருக்குறாங்க. தொழுகருக்கு, சாப்பிட்றதுக்கு இதுக்கெல்லாம் அவுத்து விடுவாங்க, திரும்ப கட்டி போட்டுருவாங்க. கால்ல விலங்கு போட்டு ஓதி கொடுத்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவின் மூலமாக சுமார் 3000 வகையான தப்சீர்கள் இந்த உம்மத்திற்கு கிடைத்ததாக குறிப்பிடுகிறார்கள் அல்லவா? இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு காலில விலங்கு போட்டு ஓதி கொடுத்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலம் எவ்வளவு காலம்? நாம ஓதுற 7 வருஷம், நாம ஓதுற 5 வருஷம், இதையெல்லாம் பெரிய காலமாக கருதுகிறோம். 1500 வருஷ கால உலமாக்களின் வரலாறுகளை அல்லாஹுவின் அருளால் உங்களுடைய துவாவால் பேசி கொண்டு வருகிற நான், நேற்றைக்கு பேசிய ஷூட்டிங்ல ஷேகுல் இஸ்லாம் ஜக்கரியா ரஹமத்துல்லாஹி அலிகின்னு சொல்லி, ஜக்கரியா அல் அன்சாரி 102 வருஷம் வாழ்ந்தவங்க, ஜாமியுல் அஸ்ஹருடைய உஸ்தாத், அவங்கள பத்திய வரலாறு பேசிவிட்டு வந்தேன். அன்பானவர்களே, 20 வருஷம் அஸ்ஹர்ல படிக்கிறப்ப சாப்பாடு இல்லை. ராத்திரி பாடமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹவுஸ் மாதிரி ஒரு குளம் இருக்குது, அங்க போயிருக்கிறாங்க. போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு தர்பூசணி சாப்பிட்டு அந்த ஊர் மக்கள் தர்பூசணி தோலை போட்டு போயிருப்பாங்க குளத்து மேட்ல. அந்த குளத்து மேட்ல போய் பழம் அல்ல, தர்பூசணியை சாப்பிட்டு தோல் கிடக்கும், தோலை எடுத்து முழுசா சாப்பிட்டு வயிறு நிறைஞ்ச உடனே வந்து படுத்துருவாங்க. பல்லாண்டு காலங்கள்
பல்லாண்டு காலங்கள் ஓதுகிற காலத்தில் உணவே மக்களால் தூக்கி வீசப்படுகிற தர்பூசணியின் தோல் தான் என்று ஒரு வரலாற்றை பேசுகிற போது நாமெல்லாம் சொகுசா ஓதிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நல்லா ஓதி காலமும் கம்மியா ஓதுறோம், ரொம்ப சொகுசு. சில பேர் 7 வருஷம் வாங்குறாங்க. இங்க இருக்கிறவன் எல்லாமே 3 வருஷமாவே கோர்ஸ் வச்சுட்டதுனால 7 உன்ன வாய புழக்கிறாங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஓதியவர்கள் எக்கச்சக்கமான பேர், நிறைய கஷ்டங்களோடு ஓதியவர்கள். உங்களுக்கு தெரிந்த ஒரு வரலாறு, இன்றைக்கு யுத்த வாசம் அடித்து தற்போது ஓய்ந்திருக்கிற பலஸ்தீனத்தினுடைய கஸ்ஸா, கஸ்ஸாவிலே ஏழை தாய், குழந்தை 2 வயசு, தகப்பனார் மௌத்தா போயிட்டார். எத்தீமான குழந்தை, தாய்க்கு கணவன் இல்லை. கையில பச்சை குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மா யோசிக்குது, புருஷன் மௌத்தா போனதுக்கு பின்னாடி இதே கஸ்ஸால எத்தீமுங்கிற அடையாளத்தோட என் குழந்தை வளர வேண்டாம், எங்கேயாவது போய் பொழைச்சுக்கலான்னு தன் மகனை பெரிய ஆலிமாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஓரளவு யூகித்திருப்பீர்கள் நான் சொல்லுவது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கஸ்ஸாவிலே குடியிருந்த குடும்பம், ரொம்ப பிரியமான குடும்பம். தகப்பனார் மௌத்து, 2 வயசு குழந்தையை தூக்கிட்டு அந்த அம்மாவுடைய கால் கஸ்ஸாவிலே இருந்து மக்காவிலே வந்து நிற்கிறது. என் மகன் மக்காவிலே ஓத வேண்டும். மக்காவிலே ஓரளவு இளமை முழுக்க முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்காவில ஓதி முடிச்சாச்சு. 14-15 வயசு, ஹாஃபிஸாவாயாச்சு 7 வயசுல. அன்றைக்கு பிரபலமாக இருந்த முவத்தா மனப்பாடம் பண்ணியாச்சு 10 வயசுல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள், ஹஃபில்துல் குர்ஆன மின் சாபிஇ வல் முஅத்தா ஃபில் ஆஃபி ஆஷிரி. 10 வயசுல நான் வந்து முவத்தாவும் மனப்பாடம் பண்ணேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஓதுறத மட்டும் நிறுத்தக்கூடாதுப்பா, என்ன 10 வருஷம் தானே ஓதி இருக்க, மதீனா போய் ஓதலாம் வா. நான் இங்க மக்காவுல பணக்கார வீடுகளில் பாத்திரம் தேய்த்து உனக்கு காசு தருகிறேன், நீ போய் ஓதிட்டு வா. 2 வயசுல பாத்திரம் கழுவிய தாய் மகனை ஆக உயர்வான இடத்துல ஓத வைத்தார். மக்காவில் ஓதி முடித்து மதீனா போயாச்சு. மதீனாவிலையும் ஏறத்தாழ 5-6 வருஷம் ஓதி முடிஞ்சு. அம்மா நான் ஓரளவு மக்காலையும் ஓதிட்டேன், மதீனாலையும் ஓதிட்டேன், 2 ஹரம்ல இருக்கிற எல்லா உலமாக்கள்கிட்டையும் ஓதிட்டேன். பாத்திரம் தேய்த்து மகனை ஓத வைக்கிற ஒரு கூலி தொழிலாளியான தாய் இமாம் ஷாஃபியின் தாய் சொன்னார்கள், யமன்ல பெரிய முஹத்திஸ்கள்லாம் இருக்காங்களாம், ஒரு 3 வருஷம் மட்டும் யமன்ல போய் ஓதிர்த்தா அப்படின்னு சொன்னாங்க. மக்கா முடிந்தது, மதீனா முடிந்தது, யமனுக்கு போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. 7 வருஷம் ஓதுறமே அப்படின்னு அதிகமா நினைக்கிறவங்களுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆக பிஸ்கோத்து தான் நம்ம ஓதிட்டு இருக்கோம், ஒண்ணுமே இல்லை. இதுல வேற 7 வருஷத்துல சில பேர் ஃபாசிலுக்கு போறியான்னா முறைக்கிறான். 7 வருஷத்துக்கு அப்ப இன்னும் எங்க போறது அப்படிங்கிற மாதிரி. அன்பானவர்களே, 10 வருஷம் மக்கால முடிஞ்சா, மதீனால முடிஞ்சா, யமன் 3 வருஷம். யமன்ல முடிச்சுட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. அது வரைக்கும் தன்னுடைய மகனுக்காக வேண்டி பாத்திரம் தேய்த்து வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியான தாய், எப்ப யமன்ல ஓதிட்டியா? ஓதிட்டேன். எல்லாரும் சொல்றாங்க பகதாது போனா நல்ல இல்மு இருக்கான், கொஞ்சம் அங்கேயும் போயிட்டு வந்துரு. நம்ம இருந்தா என்ன நினைச்சிருப்போம், அம்மா என்ன இந்த அம்மாவுக்கு நம்மளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே இல்லையா, இல்லை இப்படி காலம் பூரா மதரசாவில் கட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா, என்னென்ன வரலாம். இப்பெல்லாம் 5வது முறை ஓதுறப்பே பொண்ணு பாக்குறாங்க வீட்டுல. அன்பானவர்களே, பகதாதுக்கு போனார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அவர்கள் சம வயது ஒத்தவர்கள் எல்லாம் குடும்ப வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டு இருக்கிறப்போ மக்கா முடிந்து மதீனா முடிந்து யமன் முடிந்து பகதாதுக்கு வந்து விட்டார்கள். ஓதுவதோடு சேர்த்து ஓதியும் கொடுத்தார்கள். மங்கா புகழ் கொண்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய சப்தம் அரசவை வரை எட்டியது. எல்லாம் முடிச்சு நான் ஊருக்கு போறேன் எங்க அம்மாவை பாக்கறதுக்குன்னப்ப மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா கூப்பிட்டு அபாரமான திறமை உடைய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய திறமையை பாராட்டி
ஒரு கவிதை 2 கவிதை படிச்சாவே தங்க காசு கொடுக்கிற ஹாரூன் ரஷீத் இவ்வளவு திறமை படைத்த இமாம் ஷாஃபிக்கு ஒரு பை நிறைய தங்க காசு கொடுத்தார். பகதாதுல இருந்து பையோடு வருகிற எங்க வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. இன்னும் அந்த தாய் அங்கேதான் இருக்கிறார். வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வர்றாங்க, இனிமே எங்க அம்மா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இதுவரைக்கும் பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சதெல்லாம் இனிமேல் தேவையில்லை, பாதிஷா தங்க காசை கையில கொடுத்திருக்காரு, கொண்டு போய் எங்க அம்மாட்ட கொடுக்க வேண்டியதுதான், எங்க அம்மாவை இனி அப்படியே உட்கார வச்சு பாத்துக்க வேண்டியதுதான், எந்த வேலையும் இல்லைன்ட்டு வந்து இமாம் ஷாஃபிஈ பகதாதிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், மக்காவில நுழைய போகிறார்கள். செய்தி கிடைச்சது. அந்த தாய் கேட்டு அனுப்புகிறார் விவரத்தை. யாரோ சொல்லிட்டாங்க, பகதாது மன்னர் ஹாரூன் ரஷீத் பை நிறைய தங்க காசு கொடுத்திருக்காரு, உன் பையன் கொண்டு வர்றாரு, உன் வாழ்க்கையில இனி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு. அந்த சொன்னவங்கள்ட்டயே சொல்லி விடுறாங்க. அந்த தாய் பகதாதில இருந்து மக்கா நுழையிற இடத்துல மக்காவுடைய வாசல்லையே ஃபுகராக்கள் என்கிற ஏழைகள் இருப்பார்கள். அவங்கள்ட்ட அந்த தங்க காசை பூரா கொடுத்துட்டு வெறும் கையோடு இமாம் ஷாஃபிஈ என்கிட்ட இருந்து போன மாதிரி என்கிட்ட வரணும்னு சொல்லி அனுப்பினார்கள். ஷாஃபி இமாமுடைய தாய் அத்தனை காசையும் பிரிச்சு கொடுத்து போட்டு ஓத போறப்ப எப்படி போனாங்களோ அதே மாதிரி இமாம் ஷாஃபிஈ தாயிடத்துல வருகிறார்கள். நான் சொல்ல வர்றது, 7வது ஜும்ரா முடிக்கும் போதே இன்னைக்கெல்லாம் நம்ம வீட்டுல கேட்கிறோம், அப்புறம் பள்ளிவாசல்ல சேர போறியா, எவ்வளவு கிடைக்கும், மதரசால் அங்க போன அதுக்கு எவ்வளவு கிடைக்கும், சம்பளம் எவ்வளவு கிடைக்கும், நீ ஓதுனதுக்கு எவ்வளவு. பொருளாதார கணக்கு போடுகிற உலகத்தில் பொருளாதாரங்களை எல்லாம் தாண்டி என் மகன் இல்மு படிக்க வேண்டும், என் மகன் உலகம் உள்ளளவுக்கும் கல்வியை அடுத்தவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்று நினைத்த அந்த தாய், உண்மையாகவே சொல்லுகிறோம், இன்றைக்கு இருக்கிற மௌலவிகள் அத்தனை பேருடைய தலைப்பாகைக்கு பின்னாலும் ஏதோ ஒரு தாயின் துவா நிச்சயம் இருக்கிறது. என் மகன் ஆலிமாக வேண்டும் என்று தாய் கேட்டுவிட்டால், தாய் கண்ணீர் வடித்து விட்டால் அல்லாஹ் நிச்சயமாக்கி விடுவான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற ஒரு 20-30 வருடம் வரை என் மகன் ஓத வேண்டும் என்று நினைத்த பெற்றோர்கள் தாய்மார்கள் எங்கே? இன்னைக்கு எப்படா முடியும் என்று கேட்பவர்கள் எங்க? இது கூட பரவாயில்ல, சில பேர் 4வது ஜும்ரா முடிச்சுட்டு வேறொரு மறுசால 7வது ஜும்ராக்கு போயிடுறான். இது அந்த கொடுமை, அது தனி கொடுமை. அது இங்க பேசுறது இல்ல, மஜ்லிஸுல் மதாரிஸ்ல பேசணும். 4 தான் ஓதிட்டு இருந்தா திரும்பி பார்த்தா பத்திரிகையோட நிக்கிறான், பட்டமளிப்பு விழா உண்டு. அன்பானவர்களே, ஆண்டை குறைக்க முற்படுகிறோம், இல்லை, இந்த கல்வி காலத்தின் ஆண்டை கூட்டுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். 7 ஆண்டு போதாது, 10 வருஷம் தேவை என்க வேண்டும். இது ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த படிப்பல்ல, அக்கவுண்ட்ஸ் அல்ல, பிகாமோடு அப்படி முடிச்சுட்டு போறதுக்கு. இது ஏதோ சின்ன சின்ன கணக்குகள் அல்ல, சின்ன சின்ன துறைகள் அல்ல. எனக்கு முன்னாடி பேசியவர்கள் சொல்லுவது போல் மிகப்பெரிய கடல். ஒரு பறவை தன் அழகிலிருந்து எடுக்கிற ஈரத்தை போல் என்று சொல்லுவார்களே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், அந்த அளவுக்கு ஆக குறைந்த இல்முதான் நம்மிடத்தில் உள்ள இல்மு. 30 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட கல்வி காலத்தில் இருந்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ் 51 வயசுல கூப்பிட்டுக்கிட்டான். 52 வயசுக்கு மேல அவங்க துனியால இல்ல, இவ்வளவு குறைந்த வயது. ஆனா ஓதி அந்த இல்மு, அவர்கள் படித்த நீண்ட காலம் நினைத்தாலே சிலிர்க்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஆள், அவர் எழுதி வைத்து விட்டு போன சட்டங்கள் எங்களுக்கு வேண்டும் என்று பின்பற்றுகிற உலக மக்கள் 50 கோடி, சுமார் 50 கோடி பேர் பின்பற்றுகிறார்கள். யாரை? 51 வயசு மட்டுமே வாழ்ந்த ஒரு ஆலிமை. அந்த ஆலிம் எழுதி வைத்தது போல தக்பீர் கட்டுகிறார்கள். அந்த ஆலிம் எழுதி வைத்தது போல சூரத்துல் ஃபாத்திஹா பிஸ்மில்லாஹ் ஓடு. அந்த பெருமகன் எழுதி வைத்தது போல சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி. 50 கோடி மக்களுக்கு ஒரு தலைமை, ஒரு நபர் சட்டம் வகுத்து கொடுத்து உருவாக்க முடியும் என்று சொன்னால், இதுதான் இந்த கல்வியின் அகண்ட மைதானம்.
இதுல 7 வருஷம் அதிகம் எல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தாயை போல் இன்னைக்கு தாய்மார்கள் தேவை, தந்தைகள் தேவை. யான் பெற்ற மக்களில் ஒரு மகன் ஆலிமாக வேண்டும், அவன் காலம் முழுக்க அல்லாஹுவையும் ரசூலையும் பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேண்டும். நான் வரிசையா இந்த இல்முக்காக பாடுபட்ட, கஷ்டப்பட்ட, இல்மை தேடுவதற்காக வேண்டி தங்களுடைய எல்லா ஜுஹூதுகளை, தியாகங்களை கொடுத்த பெருமக்களை சொல்லிட்டே போகலாம். நிறைய தாய்மார்கள், நிறைய வீட்டின் பெண் மக்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி, குடும்பமே ஹதீஸ் கலையில. அங்க மக உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு, அங்க மனைவி உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு, இங்க பையன் உட்கார்ந்து என்னமோ பண்றான், இவங்க உட்கார்ந்து எல்லாரும் பாடம் நடத்துகிறார்கள். ஒரு குடும்பமே இல்முக்காக அர்ப்பணிக்கிற குடும்பம் நமக்கு முன்னாலே வாழ்ந்த உலமாக்களின் குடும்பம். பட்டம் வாங்கினியா, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கினியா? இல்ல 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 இல்ல. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மனைவி அனஸ் காத்தூன் அந்த அம்மா, அல்லாஹு அக்பர். அதாவது ஒட்டுமொத்த மிஸ்ர்லயே ஆக பெரிய பள்ளி ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ்ன்னு சொல்லி பள்ளிவாசல். அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் பள்ளிவாசல்ல ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்கு அனஸ் காத்தூனுக்கு ஒரு மஜ்லிஸ் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா பாடம் நடத்துவாங்க. உட்காந்து ஓதுறது யாரு தெரியுமா? திரைக்கு அப்பால ஓதுறது யாரு தெரியுமா? எக்கச்சக்கமான உலமாக்கள், ஏராளமான உலமாக்கள். பாடம் நடத்துறது யாரு தெரியுமா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மனைவி அனஸ் காத்தூன் அவங்களுக்கு பேரு. ஒவ்வொரு வருஷமும் புகாரி ஷரீஃப் கரெக்டா ரஜபுக்கும் ஷாபானுக்கும் இடையில கத்ம புகாரி பண்ணுவாங்க ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ்ல. அந்த அம்மா சொல்ல போனா அந்த அம்மா ஏற்படுத்தி கொடுத்த சுன்னத்துன்னு சொல்லணும். தமிழகம் முழுக்க ஜாவியாக்கல்ல ரஜபு ஷாபான்ல புகாரி மஜ்லிஸ் நடக்குது இல்லையா, கத்ம புகாரி நடக்குது இல்லையா. நீங்கள் காயல்பட்டினமானாலும் மதுராமப்பட்டினமானாலும் கேரளாவினுடைய பல்வேறு இடங்களானாலும் ஏன் உங்களுடைய ஜாமியாவானாலும் புகாரியை கத்தம் பண்றதுன்னு இருக்கு இல்லையா. இந்த சுன்னத்தை உலகத்தில் முன்னெடுத்தது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹியுடைய மனைவி அனஸ் காத்தூன் அவர்கள். ரஜபு ஷாபான்ல அவங்க புகாரி முடிக்கிறப்ப பார்த்தா அந்த ஜாமியா அம்ர் இப்னுல் ஆஸ் ரம்பி வழியுமா. எத்தனை உலமாக்களுக்கு உஸ்தாது தெரியுமா அந்த பெண். அதுல முன்னாடி செஃப்ல உட்கார்ந்து ஓதுனவங்க வரலாற்று ஆசிரியர் உலமாக்களுக்கு தெரியும், அல்லமா சஹாவி போன்றவர்கள். அவங்க எல்லாம் மாணவர்கள். சஹாவி எழுதுறாரு, எங்க உஸ்தாத் அம்மா அப்படின்னு சொல்லி தாயாக பாவிச்ச அனஸ் காத்தூனை பற்றி எழுதக்கூடியவர். போய் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி இன்னொரு பள்ளிவாசல்ல புகாரி நடத்துறாங்க. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களா, உங்க மனைவி நடத்துற முஹத்திஸா இருந்து அவங்க படிச்சு கொடுக்கிற ஹதீஸை நோக்கி அவ்வளவு ஞானம் கொப்பளிக்கிறதுன்னு சொல்லி இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம், நிஅம ஸௌஜத்து லி வ நிஅமல் உம்மு லி பனாத்திஹா வ நிஅம ஷைஹத்து லி தலாமீதிஹா. எனக்கு அவள் நல்ல மனைவி, அவள் பெற்ற பெண் மக்களுக்கு, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பனாத்துகள் தான், பெண் மக்கள் தான், பெண் மக்களுக்கு அவள் தாய், அவளுடைய மாணவர்களுக்கு அவள் சிறந்த உஸ்தாத். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு மிகப்பெரிய அளவில் குடும்பமே இல்முக்காக. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி நிறைய சொல்லிட்டே போகலாம். சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையா எங்கேயாவது ஒரு ஆள்கிட்ட, ஒரு ஆலிம்கிட்ட ஒரே ஒரு இல்மு கிடைக்குதுன்னு தெரிஞ்சா பயணப்பட்டு போனவர்கள் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி. அதிகமா சஃபர் செய்யல, செஞ்ச சஃபர் பூரா எதுக்கு தெரியுமா? ஒரு ஹதீஸுக்கு, 2 ஹதீஸுக்கு. யார் வந்தாலும் சரி அவங்கள்ட்ட போய் உட்காந்துக்கிறது, கையை கட்டி ஏதாவது தெரிஞ்சா கேட்டுக்கிறது. சகோதரர்களை நான் சொல்றது, நம்ம ரொம்ப கம்மியான காலம் ஓதுறோம். சில பேர் இன்னைக்கு நவீன சிந்தனைங்கிற அடிப்படையில ஏன் 7 வருஷம் ஓதுறீங்க, ஏன் 10 வருஷம் ஓதுறீங்க, என்ன பண்றீங்க? அதாவது என்னமோ மதரசால சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி. இங்க அஃப்லாக்கு ஓதுறதுக்குள்ள மூளை பிதுங்கி வெளியே வந்துடும். இவங்க நினைச்சுக்கிறது அப்படி, சும்மா சாப்பிட்டு தூங்குறாங்க போல தெரியுது. நான் சொல்லிட்டு இருந்தது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி பத்தி. ஹஜ்ஜுக்கு போய் ஜம்சம குடிச்சிட்டு, எல்லாரும் ஜம்சம குடிச்சிட்டு துவா செய்வாங்க இல்லையா? மாவு ஜம்சம் அலிமா ஷுரிப லஹு, ஜம்சம் எதுக்கு குடிச்சாலும் அதுக்கு கபூல் ஆகும். எடுத்து தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த இமாம் தஹபின்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவரு மாதிரி இல்மும் அவரு மாதிரி மனன சக்தியும் எனக்கு கொடு. இந்த ஜம்சம் தண்ணியில அதை மட்டும் கேட்டுட்டு குடிச்சிட்டார். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, தஹபியினுடைய மனப்பாட சக்தி அப்படியே இப்னு ஹஜருக்கு வந்து விட்டது ரஹ்மத்துல்லாஹி என்று எழுதுகிறார்கள். ஹாஃபிஸ் ரஹபி, அல்லாஹு அக்பர். 200 கிதாபு, வரலாற்று கிதாபு.
அவர்கள் எல்லாம் எவ்வளவு ஓதி இருக்க வேண்டும், எவ்வளவு படித்திருக்க வேண்டும். 200 கிதாப். இமாம் தஹபி என்னென்னவெல்லாம் தலைப்புல கிதாப் எழுதுவார்னு கிதாப் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. அவரு ரசூலுல்லாவில இருந்து அவர் காலம் வரைக்கும் உள்ளவங்கல்ல 80 வயசுக்கு மேல எத்தனை உலமாக்களோ அத்தனை பேர் வரலாறு எழுதியிருக்காரு. இந்த கிதாபுக்கு பேரு மஞ்சாவச சமானின், 80 கடந்தவர்கள் அப்படின்னு ஒரு கிதாப். கொஞ்ச நாள் கழிச்சு அதை எழுதி முடிச்சு போர் அடிச்சிருச்சு போல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அகுலுல் மியத்தி ஃபசாயிதா, 100 வயசுக்கு மேல வாழ்ந்த உலமாக்கள், அது ஒரு தனி கிதாப். எல்லாம் இத்தனை பெரிய கிதாப். எவ்வளவு படித்தார்கள், எவ்வளவு எழுதினார்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு இடம் விடவில்லை இவர்கள் எல்லாம். கல்வி என்பது 7 ஆண்டு அல்ல, அது 70 ஆண்டானாலும் நிறைவாகாது. வயசான காலத்துல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொந்த ஊர் அஸ்கலான்ல உட்கார்ந்து இருக்காங்க. யாரோ வந்து சொல்றாங்க, தூனிஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆலிம் வர்றாரு, அவர் ஹஜ்ஜுக்கு போறாரு, போற வழியில இங்க வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சந்திக்கிறதுக்கு தயாராயிட்டார் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க பேரு இப்னு அரஃபா அப்படின்னு பேர். இப்னு அரஃபா அல் மாலிகி ரஹிமஹுல்லா. மாலிகி மதுஹபுடைய பெரிய மேதை, வயதான ஆலிம், ஹஜ்ஜுக்கு போறாரு, தூனிஸ் டு மக்கா, வழியில அஸ்கலான். இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஊருக்கு வர்றாரு. இவர் போய் உட்கார்ந்துட்டார். போய் உட்கார்ந்து யாரு கிடைச்சாலும் எதையாவது வாங்கிடணும், அதுதான். யாரு கிடைச்சாலும், எந்த ஆலிம் கிடைச்சாலும். சில பேருக்கு அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். ஒரு ஆலிம் கிடைச்ச உடனே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதும், முசாவா செய்யறதும், அத்தர் வாங்குறதும், அத்தர் கொடுக்கறதும் அல்ல, பிரயோஜனமா அவங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தியை கழட்டணும். இப்படி போய் உட்காந்துக்கிட்டாரு. ஹஜ்ஜுக்கா போறீங்க? ஆமா, ஹஜ்ஜுக்கு தான் போறேன். ஜம்சம் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்க? ஆமா, குடிச்சிருக்கேன். இல்ல, ஜம்சமோட டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்குது. ஏன் கேட்கறது யாரு தெரியுமா? இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க திரும்ப கேட்டாங்க, ஒரு மாதிரியா இருக்குன்னா? இல்ல, நல்ல டேஸ்டா இல்ல, கொஞ்சம் லேசா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஊர் பக்கம் சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க. உப்பு தண்ணி வேற, நல்ல தண்ணி வேற, ரெண்டுக்கு இடையில சப்ப தண்ணின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்குதே ஜம்சம். நானும் நிறைய உலமாக்கள்கிட்ட கேட்டேன், மன நிறைவான மாதிரி எனக்கு பதில் கிடைக்கல, நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இல்லம்மா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு அரஃபா சொன்னாங்க, இன்னமா யுஷ்ரபு தஅப்புதன் லா தலதுதன். டேஸ்டுக்கு குடிக்கிற தண்ணி அல்ல அது, அது இபாதத்துன்னு குடிக்கிறது. ஒருவேளை டேஸ்டா இருந்தா காஃபிர் குடிப்பான், முஸ்லிம் குடிப்பான், ஈமான் உள்ளவன் குடிப்பான், இல்லாதவன் எல்லாம் குடிப்பான். ஒரு பாட்டில் குடிக்கிறவன் 2 பாட்டில் குடிப்பான். இது எல்லாருக்குமானதல்ல, தஅப்புதாக குடிக்கப்பட வேண்டும். அப்படின்னா ஈமான் கொண்டவன் மாத்திரமே குடிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து வைத்த சுவை அது. யுஷ்ரபு தஅப்புதன் லா தலதுதன். அது டேஸ்ட் நல்ல. இப்ப நம்ம சிறுவாணி தண்ணி, தாமிரபரணி தண்ணி, இந்த தண்ணி, அந்த தண்ணின்னு வச்சுக்கிட்டு ஊர்ல இருந்து நம்ம ஊர் தண்ணியை கையில தூக்கிட்டு வர்றோம். என்னன்னா எங்க ஊர் வாட்டர். டேஸ்டுக்கு குடிக்கிற தண்ணி வேற, இபாதத் அடிப்படையில குடிக்கிற தண்ணி வேற. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இப்னு அரஃபாவின் பதிலுக்கு பின்னால் தான் ஜம்சம் விஷயத்தில் எனக்கு தெளிவான ஒரு தீர்ப்பு கிடைத்தது, மனசுக்கு ராகத்தான ஒரு பதில் கிடைத்தது. நான் சொல்லிட்டு வர்றது, வாழும் காலமெல்லாம் கல்வி கற்றார்கள். 7 ஆண்டு 10 ஆண்டு என்று தங்களை சுருக்கி கொள்ளவில்லை. அவ்வளவு தூரம் தொடர்ந்து படித்தவர்கள், நமக்கு முன்னோர்களாக இருப்பவர்கள் எல்லாமே. வஃபாத்துக்கு முன்னாலே அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ், அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் மெம்பர்ல நின்னுட்டு சொன்ன வார்த்தை, அல்ஃபைனி முஜல்லத், இந்த கையால் நான் 200 வால்யூம்கள் கிதாப் எழுதியிருக்கிறேன். ஒரு புக் அல்ல, 200 புக் அல்ல, ஒவ்வொன்றையும் பல வால்யூம்கள். அது மொத்த பாகம் என்று கணக்கு போட்டால் 2000 வால்யூம்களை, முஜல்லதுகளை எழுதி முடித்திருக்கிற அல்லாமா இப்னு ஜௌசி போன்றவர்கள் எல்லாம் முன்னாலே நிற்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, ஓதி முடித்தவர்களானாலும் ஓதி கொண்டிருப்பவர்களானாலும் சொல்லுகிறேன், நாம் இன்னமும் நிறைய படித்தாக வேண்டும். முடிந்தால் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும். அதே போல இன்னொரு கோணம், அதை முக்கியமாய் வலியுறுத்தி சொல்லித்தான் என் உரை நிறைவு பெற வேண்டும்.
காலத்திற்கு ஏற்ற பணியாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. கற்ற கல்வியை கற்றுக்கொண்டே களத்திலே நின்று சமுதாயத்திற்கு தேவையான பணிகளை தேவையான காலத்தில் செய்ய வேண்டும். நான் நீண்ட அரசியல் எல்லாம் பேச தயாராக இல்லை என்றாலும் உங்களுக்கு நாட்டு நிலைமை தெரியும். எந்த நேரமும் உள்ளே வருவதற்கு பொது சிவில் காத்து கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் அமலாகி விடுவதற்கு வக்ஃப் சட்டம் காத்து கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் சிறுபான்மை தரத்தினுடைய வழிபாட்டு தலங்களை அபகரிக்க உண்டான சூழ்ச்சி முனைப்பில் இருக்கிறது. இது எல்லாம் ஏதோ அரசியல்வாதிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று அல்ல, யாரோ சில தலைமைகளுக்கு உள்ளது என்று அல்ல. இதையும் முன்னெடுத்து செய்ய வேண்டியது உலமாக்கள் தான். உரத்து சொல்ல வேண்டும், எங்களுடைய சட்டத்தை மாற்ற முடியாது, உனக்காக எங்கள் குர்ஆனை விட்டு தர முடியாது. இது விஷயத்தில் போராளிகளாக இருக்க வேண்டியதும் உலமாக்கள் தான். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்தார்களே, ஒத்து வரல உங்க சட்டம் எல்லாம், இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்திலுஹு, ஒன்னு வேற குர்ஆன் கொண்டு வா, இல்லன்னா இந்த குர்ஆனை மாத்து. அவன் ரெண்டு விஷயம் தான் முன் வைக்கிறான். ஒன்னு மாத்திரு, மாத்த முடியலையா இத கொஞ்சம் திருத்து, ரெண்டுல ஒன்னு செய். இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்திலுஹு. அல்லாஹ் பட்டென்று பதில் சொன்னான், நபியே விடாதீர்கள், பேசுங்கள். மாயகூனுலி அன் உபத்திலஹு மின் தில்காஇ நஃப்ஸி, என் புறத்தில் நான் மாற்றுவதற்கு அதிகாரம் இல்லாதவன், நான் மாற்ற முடியாது. இந்தியா மட்டுமல்ல, உலகத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் இன்றைக்கு உலமாக்கள் உரத்து சொல்ல வேண்டிய வார்த்தை மாயகூனு லனா அன் உபத்திலஹு மின் தில்காஇ அன்ஃபுஸினா, எங்கள் புறத்தில இருந்து நாங்கள் மாற்ற முடியாது. பாட புத்தகம் எல்லாம் மாறுகிறது, அரசியல் அமைப்பு சட்ட புத்தகங்கள் கான்ஸ்டிடியூஷன் மாறுகிறது, ஏன் வேதங்களை கூட மாற்றுகிறான். பாட புத்தகம் மாறுகிறது, அரசியல் அமைப்பு மாறுகிறது, வேதம் மாறுகிறது, ஆனால் எங்கள் ஷரியத்து மாறாது, எங்களுடைய குர்ஆனும் ஹதீஸும் மாறாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு புதிய குழப்பம் துவங்குகிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லவா, அயன் குசு வ அன ஹய்யுன், நான் உயிரோடு இருக்கிற போது இந்த மார்க்கம் குறைய நான் விடுவேனா? மார்க்கம் குறையலாமா, ஷரியத் சட்டம் குறையலாமான்னு கேட்டாங்க இல்லையா? இன்னைக்கு உலமாக்கள் உரத்து சொல்ல வேண்டிய வார்த்தை இது, அயன் குசு வ நஹ்னு அஹ்யா, நாங்கள் உயிரோடு இருக்கிற வரை இந்த மார்க்கத்தை குறைக்க விட மாட்டோம். என்ன விலை கொடுத்தாலும் இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உலமாய உம்மத்திற்கு உண்டு. எந்த நாட்டில் பொது சிவில் சட்டம் தனி தலைப்பா கொள்கிறேன், உலமாக்கள் முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பை உலமாக்கள் நிறைந்திருக்கிற மஜ்லிஸிலே சொல்ல வேண்டும் என்பதால். யூரோப்ல இல்ல பொது சிவில் சட்டம், தூக்கி கொண்டாடுற அமெரிக்கால இல்ல பொது சிவில் சட்டம், யூஎஸ்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அங்கெல்லாம் இல்லாத அக்கறை, அங்கெல்லாம் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் அங்க வேற சட்டம், வேற வேற சட்டம். நியூயார்க்ல உள்ளது புளோரிடால செட் ஆகாது, அங்க உள்ளது கலிபோர்னியால செட் ஆகாது. மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிற சட்டங்களை உலகம் பூரா வச்சிருக்கிறப்போ உனக்கு என்னடா இங்க பொது சிவில் சட்டம்? ஒன்றை மாத்திரம் உரத்து நாம் சும்மா மேடைகளின் வழியாக, சமுதாய மேடைகளின் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீ எதிர்க்க எதிர்க்க நாங்கள் வீரியமாகுவோம், ஓயவெல்லாம் மாட்டோம். நீ பாங்க தடுக்கலாமா, அப்படியா நீ தடுத்து பாரு, தொழுகை தடுத்துருவியா? நீ வெளியே கேட்கிற சட்டம் பாங்க உன்னால கட் பண்ண முடியும், என் வீட்டுல நான் தொழுகிறத உயிர் போற வரையும் நீ தடுத்து நிறுத்த முடியாது. புர்காவை தடுக்கலான்னு தடுத்து பார்த்த, எந்த ஊர்ல புர்கா பொத்துறது குறைஞ்சது சொல்லு பார்க்கலாம்? கூடி இருக்கலாமே ஒளிய குறையாது. நீயும் மாட்டுக்கறிங்கிற பேர்ல அடிச்சு ஆளையெல்லாம் காலி பண்ண, யாரு சாப்பிடாம இருந்தான்? ஆய்வே சொல்லுது, கடந்த 10 வருஷமா மாட்டுக்கறி அதிகமா சாப்பிடுறாங்களாம், எல்லா பக்கமே அதிகமா இருக்கு. நிறைய நோன்பு கஞ்சிக்குள்ள அதுதான் வருது. எங்க குறைஞ்சது? சென்னையில உணவு திருவிழான்னு போட்டான், பீச்ல உணவு திருவிழா, எல்லா ஊருடைய சாப்பாட்டையும் போட்டானுங்க. என்ன காரணமோ தெரியல, பீஃப் மட்டும் மிஸ்ஸிங்.
என்னாச்சு தெரியுமா? சாயந்தரம் போராட ஆரம்பிச்சிட்டானுங்க. பீஃப் வேண்டும், பீஃப் வேண்டும். நம்மளாலாம் யாருமே இல்ல அதுல. பாயெல்லாம் இல்ல, பாய்க்கெல்லாம் எங்க கிடைக்கும்னு தெரியும், அவங்க தனியா வாங்கிட்டாங்க. இங்க சாப்பிட வந்தவன் போறான். தேசத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? நீ பீஃப் தரலன்னா போராடிடுவான். நீ மாட்டுக்கறியை எடுக்கிற வரை சாப்பிடுவோர் அதிகமாகிறார்கள். நீ புர்காவை தடுக்கிற வரை போர்த்துபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். நீ பாங்கு அது இதுன்னு எதை கை வச்சாலும் அது முன்பை விட வீரியம் எடுத்து வளருமே ஒழிய ஒருபோதும் அது குறையவே குறையாது. நான் சொல்ல வர்றது, உலமா பெருமக்கள் உரத்து சொல்ல வேண்டிய கட்டாயமாக சில காலக்கடமைகள் நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் சொன்னாங்க, பிஏகே ஹஜ்ரத் அமானி ஹஜ்ரத்தினுடைய நூலை பற்றி எல்லாம், அல்லாஹ் அவர்களின் கபரை ஒளிவாக்குவானாக, காலத்திற்கு ஏற்ப களமாடுதல் அப்படிங்கிறது தான் அதுல தலைப்பு, அதுல செய்தி. என்ன உம்மத்திற்கு எந்த நேரத்தில் என்ன தேவையோ அந்த பணியை உலமாக்கள் எடுத்து செய்ய வேண்டும். இன்னைக்கு தேவை இது போன்ற பொல்லாத சட்டங்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் மீது திணிக்கப்படுகிற போது அதற்கு எதிர் நின்று களமாட வேண்டிய பொறுப்பு நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. சவுதி மாதிரி இருந்துட முடியாது. சவுதியில அவன் என்னென்னத்தையோ பண்ணி வைக்கிறான், மெம்பர்ல துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க உலமாக்கள். வெள்ளிக்கிழமை மெம்பர்ல பாத்தீங்கன்னா அல்லாஹும்மா அஸ்லிஹ் வலிய அம்ரினா தொடக்கமே அங்கிருந்தா வருது. அவரை நல்லா வச்சிரு, அவரை நல்லா பாதுகாத்துரு, அவரை நல்ல காரியத்துல கொண்டு போய் சேர்த்து. எங்க கொண்டு போய் சேர்த்துறது? அவன் கிளப் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு இருக்கான், சாராயம் விற்கிறான், ஸ்டோர்ல கடையில விற்கிறான். இதுல வேற கண்டிஷன், அம்மா ஒரு நபருக்கு 40 லிட்டர் மட்டும் வழங்கப்படும். அட கொள்ளே போவா, 40 லிட்டர் ஒரு கடையில கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுன்றது எங்களுக்கு தெரியாதா? என்னென்ன சட்டங்கள் கடந்த ஆகஸ்ட் லாஸ்ட்ல சவுதியில வந்த சட்டம் நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லா தளங்கள்லயும் வந்தது. ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணோடு ஹோட்டல் அறை எடுத்து தங்கலாம், அவர்களை தடுக்க முடியாது. அப்புறம் உலகத்தினுடைய எல்லா நாட்டுக்கும் உனக்கும் என்ன சட்டம்? கடல்ல தீவு, கடல்ல தீவு, தீவுல A to Z அத்துமீறுகிற அத்தனையும் இருக்கிறது. சவுதியில பல்லாயிரம் அல்ல லட்சக்கணக்கான உலமாக்கள் இருக்கிறார்கள். வாய் திறந்து பேசிய ஒரு 100 பேத்துக்கு கீழே அவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. மற்றபடி மௌனம் காக்கிறவர்கள் வெளியிலே தான் இருக்கிறார்கள். நாம் நினைவுபடுத்த வேண்டும், சத்தியத்தை சொல்லுகிற நேரத்தில் வாயை பூட்டிக் கொள்பவன் ஊம ஷைத்தான் ஹதீஸ் இருக்கு இல்லையா? அஸ்ஸாகித்து அனில் ஹக்கி ஷைத்தானுன் அஹ்ரஸ், அநேகமாய் நபிமொழி வார்த்தை என்று நினைக்கிறேன். அஸ்ஸாகித்து அனில் ஹக், சத்தியத்தை பேசாதவன், பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருப்பவன் ஊம ஷைத்தான். உண்மையாகவே இன்னைக்கு அங்க நிலைமை அதுதான். கடல் தீவு கட்டப்படுகிறது, A to Z எல்லாமே அந்த கடலுக்கடியில கட்டப்படுகிற தீவு. கேட்டா வெளிநாட்டு பயணிகளின் உள்ளங்களை குளிர்விப்பதற்காக கட்டப்படுதான். வெளிநாட்டு பயணிகளின் உள்ள ஒன்னை விட ஆக சின்ன நாடு அந்த நாடு, கத்தார் நாடு. கால்பந்தாட்டம் நடத்தி எந்த கலாச்சாரத்தையும் கெட்டு போகாம வச்சிருந்தானே, காரி துப்ப வேண்டாமா? கத்தாரின் காலை பிடித்து கொண்டு இவன் கெஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்கு. உலக தலைமையகம் என்று சொல்லுகிற சவுதி இவ்வளவு கெட்டு போயிருக்கிறது அல்லவா? நான் சொல்ல வருவது, வாய் திறக்க வேண்டிய நேரத்தில் திறக்காத உலமாக்களால் தயவு செய்து அப்படி இருந்துட வேணான்ற. 34 நாடுகளை கூப்பிட்டு அவங்க கால்பந்தாட்ட போட்டி நடத்தினாங்க கத்தார்ல. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 34 நாட்டுக்காரன் வந்தான். ஒன்லி 28 days, 28 நாளைக்கு மட்டும், அதுவும் அந்த ஸ்டேடியத்தை சுத்தி மட்டும் மதுக்கடை வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாட்டினுடைய அதிபர் தெளிவா சொன்னான், we will not change our religion for 28 days. 28 நாளைக்காக எங்க மார்க்கத்தை நாங்க மாத்த முடியாது. நீ நடத்தினா நடத்து, இல்லைன்னா வெளியே போ. 28 நாட்கள் 34 நாடும் குடிக்காமல் மது அருந்தாமல் ஒரு சமூகத்தை நாட்டுக்குள்ள வர வச்சுட்டு வெளியே தள்ள அவன் எங்கே? கடலுக்குள்ள தீவு கட்டி புட்டி குட்டின்னு எல்லாம் கொடுக்கிற இவன் எங்க? நீங்கள் யோசிக்க வேண்டும். தடம் மாறுகிற போது வாய் திறந்து பேச வேண்டிய பொறுப்பு உலமாக்களிடத்தில் உண்டு. இன்றைக்கு இந்த நாட்டில் இயற்றப்படுகிற எந்த சட்டமானாலும்
நான் நிறைவுக்கு வந்து விட்டேன். அன்பானவர்களே, வக்ஃப் உள்ளிட்ட காரியங்கள்ல தமிழகத்திலே மாத்திரம் இருக்கக்கூடியது 60,000 ப்ராப்பர்ட்டி, 60,223 வக்ஃப் சொத்து, எல்லாமே கோடி கோடி கோடி. ஆட்டையை போடுறதுக்காக ஒரு சட்டம் வருது, முழுக்க முழுக்க இதை அள்ளுறதுக்காக. இந்தியா 54 முஸ்லிம் நாடு இருக்கு. எந்த நாட்டிலையும் அல்லாவுக்காக உள்ள வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இவ்வளவு இல்ல, சவுதி உட்பட எங்கேயுமே இவ்வளவு வக்ஃப் சொத்து கிடையாது. இந்தியாவில இருப்பதை போல இல்லை. 8,65,640 ப்ராப்பர்ட்டி, கோடிகள்ல சைபரே போட முடியாது, தலை சுத்திரும், அவ்வளவு சொத்து இருக்கு. இன்னைக்கு எல்லாம் அண்ணன் ஐடியா போட்டு உள்ள சட்டம் வருது. எப்படியாவது இதை முழுக்க முழுக்க உம்மத்தை பாதிக்கிற பொது பிரச்சனைகளில் ஜும்மா மேடைகளானாலும் சமுதாய மேடைகளானாலும் நமக்கு என்ன, ஏதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பேசிட்டு நம்ம உட்கார்ந்துக்கலாம் என்று உலமாக்கள் இருந்து விட முடியாது. மௌனமாக இதையெல்லாம் நாம் கடந்து போக முடியாது. இதையெல்லாம் எதிர்த்து களமாட வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு உண்டு, குறிப்பாக உலமாக்களுக்கு உண்டு. எனவே அன்பானவர்களே, நான் 2 செய்திகளை சொல்லி இருக்கிறேன். நிறைவாய் அதை நீண்டு நினைவுபடுத்தி முடிக்கிறேன். கற்ற காலங்கள் குறைவு. நீங்கள் இன்னமும் படிக்க வேண்டும், இன்னமும் கற்க வேண்டும். எந்த வகையிலாவது கல்வியை தொடருங்கள். தயவு செய்து 7 வருஷத்தை அதிகம்னு நினைக்காதீங்க. ஆக கம்மியான காலம். பொருளாதாரத்தை மையமாக கொண்டு இயங்க வேண்டாம். ரப்புல் ஆலமீன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல், இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போல் மங்கா புகழ் உடையவர்களாய் இறந்த பின்னும் அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். 3வது, சமுதாயத்திற்கு தேவையான பிரச்சனைகளை வாய் திறந்து உரத்து பேசி களமாட வேண்டிய பொறுப்பு. அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் அல் ஹவுஃப் லா தகஃப் ஃபில்லாஹி லௌமத லாயிம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது போல் அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சி களமாட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அல்லாஹ் அதை செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. பட்டம் பெறக்கூடிய அன்பு மௌலவிகள், ஃபாசில்கள், ஹாஃபிதுகள், உலமாக்களாக அமர்ந்திருப்பவர்கள், நம் அத்தனை பேரையும் அல்லாஹ் நம் உயிரின் கடைசி சொட்டு, கடைசி ரூஹ் பிரிகின்ற நேரம் வரைக்கும் அல்லாஹுவையும் ரசூலையும் உலகத்திற்கு எடுத்து சொல்லுகிற சன்மார்க்கத்தினுடைய ஊழியர்களாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.